ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமாகவும் நல்ல வாசனையாகவும் முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு முட்டைக்கறி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம மேட்சாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு முட்டைக்கறி பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 முட்டையை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வேக வச்சுருக்கேன். இப்போது செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைக்க ஒரு பேனில் மல்லி விதை சேர்த்துக்கலாம், அதாவது தனியா விதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதையை சேர்த்துருக்கேன். மல்லி கூடவே முழு மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வரமிளகா சேர்த்துடலாம், காஞ்ச மிளகாவை. நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகாவை சேர்த்துருக்கேன். பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த முழு மசால் பொருள் எல்லாத்தையுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சு வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்த மசால் எல்லாமே கலர் மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ வறுத்ததை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த குழம்புக்கு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளின்ற அளவுக்கு நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி கூடவே இஞ்சியை சேர்த்துடலாம். சின்ன துண்டு இஞ்சி ஒரு 3 துண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. உரிச்ச பூண்டு பல் ஒரு 5 சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த எல்லாத்தையுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். பச்சை வாசனை இருக்காது நமக்கு இந்த மாதிரி வதக்கி விடும்போது. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். நம்ம வதக்கி வறுத்து ஆற வச்சு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் முன்னாடியே வறுத்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போது செட்டிநாடு முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயை இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடித்து வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் டைரெக்டாக நம்ம தண்ணி இருக்கிற மசாலாவை சேர்க்கும் போது மேலே தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்பு நல்லா கெட்டியாக வேணும்னா மட்டும் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது இப்படியே கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றனால கொஞ்சமாக மட்டும் ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா சுண்டி வரட்டும். 5 நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா சுண்டி மேலே இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வரும்போது அடிப்பிடிச்சிடாமல் இருக்க லேசாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முன்னாடியே வேக வச்சுருந்த முட்டையை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டையை எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. முட்டையை முழுசாவோ இல்லைன்னா முட்டையில் கீரல் போட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நறுக்கி சேர்க்கும் போது குழம்புல நல்லா முட்டை ஊறி இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு குழம்பை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், செட்டிநாடு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட எடுத்து சாதத்துலேயோ அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, இடியாப்பத்துலேயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்குமே செம காம்போவாக இருக்கும். இந்த காரசாரமான செட்டிநாடு முட்டைக்கறி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.